ඒ වගේම මෙච්චර දෙයක් කතා කරද්දි පාර්ලිමේන්තු සභිකයන් නිශ්ශබ්දව හිටියා කියන්නේ ඒ නිශ්ශබ්දව සිටිය සෑම සභිකයෙක්ම ත්‍රස්තවාදියෙක්. பாலச்சந்திரன் ஏன் படுகொலை செய்யப்பட்டார்? அது மட்டுமல்லாது அன்று எவ்வாறான சூழ்நிலையில் அவர் அநீதிகளுக்கு உள்ளாக்கப்பட்டார்? இசைப்பிரியா என்பது ஒரு ஊடகவியலாளர். அவர் சரணடைந்த போது அந்த ஊடகவியலாளர் என்கின்ற அந்த நிலையை கூட இந்த அரசாங்கம் பார்க்கவில்லை என்று இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் தான் அன்றைய அரசு நடந்து கொண்டது என்கின்ற கருத்தை அவர் முன்வைக்கின்றார். அது மட்டுமல்லாது பல உறவுகளை கையளித்த எங்கு என்று இன்று வரைக்கும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் அனந்தி சசிதரன் தன்னுடைய கணவரை தேடுகிறார். அதே போன்று பலர் இன்று வரைக்கும் தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். இவ்வாறான சூழ்நிலையில் யாழ் மாவட்ட அரசியல் துறை பொறுப்பாளராக இருந்த இளம்பரதிக்கு என்ன இடம்பெற்றது? அது மட்டுமல்லாது பல அருட்தந்தையர்களுக்கு என்ன இடம்பெற்றது? இந்த இத்தனை வருடங்கள் 17 ஆண்டுகள் கடக்கின்ற சூழ்நிலையிலும் எதுவுமே இடம்பெறவில்லை என்று நாடாளுமன்றத்திலே தன்னுடைய சீற்றத்தை முன்வைக்கிறார் யாழ் கிளிநொச்சி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் இலங்கை தமிழரசு கட்சியின் தெரிவு நிலை தலைவருமான சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள். நான் நினைக்கிறேன் இன்றும் கூட வடக்கு மாகாணத்தின் அமைச்சராக இருந்த அனந்தி சசிதரன் தன்னுடைய கணவனை ஒப்படைத்திருந்தார். கண்கண்ட சாட்சியம். இன்று கண்கண்ட சாட்சியமாக பல பேர் இருந்தும் அவர்களுக்கான நீதி கிடைக்கவில்லை. அதே போல கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர்களே, விடுதலை புலிகளுடைய அரசியல் துறையைச் சேர்ந்த இளம்பருதி தன்னுடைய மனைவி பிள்ளைகளோடு சரணடைந்தார். அதே போல விடுதலை புலிகளுடைய வனவள பிரிவுக்கு பொறுப்பாக இருந்த சக்தி தன்னுடைய மனைவி பிள்ளைகளோடு சரணடைந்தார். தங்கன் தனது மனைவி பிள்ளைகளோடு சரணடைந்தார். ராஜா பிள்ளைகளோடு சரணடைந்தார். பாலகுமார் தன்னுடைய மகனோடு சரணடைந்தார். மஜித் தன்னுடைய மனைவி பிள்ளைகளோடு சரணடைந்தார். ஆனால் இவர்கள் இதுவரை யாரும் வரவில்லை. என்ன காரணம்? இந்த நாட்டில் இவர்களுக்கான நீதி என்ன? ஒரு நாள் நீங்கள் போராளிகளாக இருந்தால் கூட, ஒரு நாள் நீங்கள் உதவி இருந்தால் கூட சரணடையுங்கள் என்று வவுனியாவிலும் அதைவிட முல்லைத்தீவிலும் அவர்களை சரணடைய வைத்தார்கள். ஆனால் இன்று வரை நீதி கிடைக்கவில்லை. மக்கள் நிறைந்து வழிகிறார்கள். காயங்கள் அதிகரிக்கின்றன. மக்களுடைய பாதிப்புகள் அதிகரிக்கின்றது. யுத்த சூனிய பிரதேசங்களிலே மருத்துவமனைகள் இயங்குகின்றன. அதற்கு வெளியிலே இயங்கக்கூடாது. அவை இயங்கினால் ஆபத்து. ஆனால் இவர்கள் மேலதிகமான தகவல்களை தங்களுடைய இணையங்களிலே வெளியிடுகிறார்கள் என்ற ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறார் கோட்டாபய ராஜபக்ச. சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு செவ்வி வழங்குகின்ற போது தன்னுடைய தாக்குதலை நியாயப்படுத்துகிறார். தாக்குதலில் இருக்கக்கூடிய அத்தனை அநீதிகளையும் அறம் என்று கூறுகின்றார். அந்த ஊடகவியலாளரிடம் அவர் உரையாடுகின்ற அந்த ஒரு சிறு பகுதியை மட்டும் பாருங்கள். யுத்த சூன்ய வலயத்திற்கு வெளியே மருத்துவமனைகள் இயங்கக்கூடாது.